ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேதரிங் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். நாலு ஜாயிண்ட் போட்டிருப்போம். அந்த 4 ஜாயிண்ட்டையும் எடுத்துக்கங்க. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 இறக்கத்தில் மேலே பண்ணியிருப்பேன். இது வந்து மேல் பக்கம் வரும், இந்த ரவுண்டு வந்து கீழே வரும். இதை மட்டும் மாற்றிடக்கூடாது. இதை கீழே வச்சு தான் ரெடி பண்ணணும். இந்த ரவுண்டு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இருக்கிற ஸ்ட்ரைட்டை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இந்த சென்டரில் வந்து நம்ம நிறுத்தி எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக திருப்பி நேராக்கிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 4 ஜாயிண்ட் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரணும், ரெடி தான் வரணும். இதில் வச்சு தையல் போட்டு நம்ம இப்படி போயிட வேண்டியதான். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக எப்படி கூட பண்ணுறேன். நீங்கள் மேலே இருந்து கூட தைக்கலாம். நீங்கள் இதை அப்படியே திருப்பிங்க, அவ்வளோதான். இப்போ கரெக்டாக வந்துடுது. 2 பக்கமும் சென்டர் கரெக்டாக இருக்கும். ஜாயிண்ட்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வராமல் ஒரே மாதிரியாக இருக்கும். இது ஈக்குவலாக போட்டுங்க. இந்த ரவுண்டு 2 ஒன்றா வச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது. விசிறோட வச்சு ஒரு தையல் போடுவோம். ஓப்பன் வைக்கணும் நாடாவுக்காக. ஒரு விரலளவு, இந்த விரலளவு ஓப்பன் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இவ்வளோ தான் ஓப்பன்.
டபுள் தையல் போட்டுங்க. இப்போ இது நீங்கள் மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டால் போட்டுருங்க, உங்கள் விருப்பம்தான். இல்லை நாடாவுக்காக இங்கே மட்டும் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வேலை முடியணும். இப்போ நாடாவை ஒரு சைடு மட்டும் வெளியே எடுத்துருங்க. நம்ம அந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு அளவு தான் மடிக்கணும், அதுக்கு மேலே மடிக்கக்கூடாது. பட்டை கொஞ்சம் அகலமாகவே இருக்கணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே கால் பாட்டம் இது மெலிசாக மடிச்சுங்க. நம்ம மார்க்கத் பண்ண அளவு பார்த்து கரெக்டாக வச்சுங்க. இந்த அளவு ஓப்பன் போதும். காலூஸ் 10 மட்டும் வைக்கணும். அதுக்கு நேராக வச்சு காலோட சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம விட்ட அளவு. அப்படியே வந்து 1.5 இன்ச்சு, அப்புறம் 1 இன்ச்சு, அப்படியே 3/4 இன்ச்சு, அப்புறம் 1/2 இன்ச்சு. இந்த சென்டரில் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும், அதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. இங்கே 10 இன்ச்சு மார்க் போட்டுங்க. நம்ம போட்ட மார்க் கரெக்டாக வருது பாருங்கள். பார்க்காமலே தைச்சேன், ஆனால் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் ரெடி பண்ணுறோம். இந்த ஒரு பீஸ் வந்து நல்லா பட்டையாக மடிக்கணும். அது நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக மடிக்கணும்.
இதை வந்து பாதியாக மடித்தா போதும். இது ஃபுல்லாக மடிக்கக்கூடாது, பாதியில் தான் மடிக்கணும். சின்னதாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஓகே, பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. கால் டைட் நம்ம இப்படி செக் பண்ணணும். கால் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. லூஸாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் டைட் பண்ணிங்க.